ஸோ இந்த வீடியோவில் WordPress வெப்சைட் எப்படி பண்ணுறது, அதை Elementor widgetsலேருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக இதே மாதிரி நான் பண்ண வீடியோவில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது. காரணம் என்னன்னா கொஞ்சம் இன்டர்மீடியேட்லேருந்து அட்வான்ஸ் லெவல் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோவில் சிம்பிளாக 2 மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு Elementor skill.md ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த MD ஃபைலை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபர்தராக டெவலப்மெண்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் தனித்தனி ஸ்க்ரீன்ஷாட்ஸாக எடுத்து நம்ம போட்டுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு widget கிரியேட் பண்ணு, இந்த ஒரு செக்ஷனுக்கு நம்ம ஒரு widget கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வாங்க முடியும். இந்த 2 ஆப்ஷனுமே பேசிக்காக செட் பண்ணிட்டு ஃபர்தரா இந்த வீடியோவில் நம்ம ஒரு டோட்டல் கம்ப்ளீட்டான லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ண போறோம். அதனால டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற Elementor skill MD ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை புதுசாக பிளகின்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த பிளகின் ஃபோல்டரில் இந்த MD ஃபைலை போட்டுருங்க. அதே மாதிரி அதே ஃபோல்டரில் இன்ஸ்பிரேஷன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்னென்ன செக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ ஆர்டர் வைஸாக ரீநேம் பண்ணிட்டு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. இந்த Elementor skill.md ஃபைலையும் அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ்ல இத்தனை இன்ஸ்பிரேஷன்ஸையும் ஒரு ஃபோல்டரில் போட்டுட்டு நான் மாஸ்டர் ப்ராம்ப்ட் வாங்கிட்டேன். மாஸ்டர் ப்ராம்ப்ட்டை ஆன்டி கிராவிட்டியில் கொடுத்துட்டு கிரியேட் பண்ண சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு widgetsம் நம்மளுக்கு தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றையும் நான் ட்ராக் பண்ணி போடுறேன். அடுத்தடுத்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. நான் பப்ளிஷும் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜ் நான் காமிக்கிறேன். இது கரெக்டாக ஹீரோ செக்ஷன்ல இருந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் வருது. இந்த ஒவ்வொரு செக்ஷனையும் நம்மளால ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். டில் ஃபூட்டர் செக்ஷன் வரைக்கும் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. எஃப்ஏக்கு நான் கிளிக் பண்ணுறேன், அது ஃபங்க்ஷன் ஆகுது. ஏரோஸ் நான் கிளிக் பண்ணுறேன், அது ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபீச்சர் செக்ஷனில் இருக்க ஏரோஸை கிளிக் பண்ணுறேன், அது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இது ஃபர்ஸ்ட்ல இருந்து இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே Elementor-skill.md ஃபைல் இருக்கு. இதுக்குள்ளேயே கிளியராக நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ப்ராப்பராக ஒவ்வொரு Elementor widgetsையும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபைலில் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஒரு ஃபோல்டர். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 8 செக்ஷன்ஸோட ஃபைல்ஸை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 01 ஹெடர் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட், 02 லோகோ செக்ஷன், ஃபீச்சர் செக்ஷன், அதுக்கப்புறமா 4 வந்து போர்ட்ஃபோலியோ செக்ஷன், ஸ்லைடர் வருது பாருங்க, அப்புறமா டெஸ்டிமோனியல் இதுக்கும் ஒரு டிராக் பண்ணி கரோசல் மாதிரி வரும். அதுக்கப்புறமா FAQ அக்கார்டியன் டைப்ல வரும். கிளிக் பண்ணா அந்த ஆன்சர் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 7th வந்துட்டு CTS செக்ஷன், FAQக்கு கீழே CTS செக்ஷன் இருக்கணும். அதுக்கு கீழே ஃபூட்டர் செக்ஷனோட முடிச்சிடணும் இந்த லேண்டிங் பேஜ். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா unsection.com அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸா ஒரு வீடியோல நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் இங்கே ப்ராப்பராக ரெஃபர் ஆயிருக்கும். ஃபீச்சர் செக்ஷன் நீங்க டேக் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடாக மற்ற மல்டிபிள் வெப்சைட்ஸ்ல இருந்த ரெஃபரன்சஸ் இங்கே வரும். ஒரு குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் தான் வரும். ஃபர்தரா எல்லாமே உங்களுக்கு பெய்டு பிளான்ல இருக்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வீடியோ பர்பஸ்க்காக வேண்டி நான் பேசிக்கா இதில் எது நல்லா இருக்குதோ அதை நான் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். டெஸ்டிமோனியல் செக்ஷனுக்கு டெஸ்டிமோனியல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டாப்ல இருக்கிற டேப் செக்ஷன்ல பார்த்தலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்ஷனோட மல்டிபிள் ரெஃபரன்சஸ் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே இருக்கிறது தான் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கான்டாக்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் லோட் ஆகும். அதே மாதிரி அந்த எந்த வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லி இந்த டாப் ரைட் கார்னர்ல இருக்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே ஃபைலில் இந்த 2 ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த Elementor skill.md ஃபைலும் இன்ஸ்பிரேஷன்ங்கிற ரெண்டு ஃபோல்டருமே வச்சு கிளாட் என்ன கேட்டேன்னா மாஸ்டர் ப்ராம்ப்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ஃபைலை ரெஃபர் பண்ணி நான் கேட்டேன். அது மாஸ்டர் ப்ராம்ப்ட்.md ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி தந்துருச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு widgetsையும் வந்துருச்சு. ஹீரோ, லோகோ செக்ஷன், ஃபீச்சர், போர்ட்ஃபோலியோ, டெஸ்டிமோனியல், FAQ, CTA, ஃபூட்டர் கரெக்டான ஆர்டர் வைஸில் நம்ம இன்ஸ்பிரேஷன் ஃபோல்டரில் எப்படி போட்டிருந்தோமோ அதே மாதிரி வந்திருக்கு. அதுக்கான செப்பரேட் CSS ஃபைல் ஸ்ட்ரக்சரையும் அதுக்கான செப்பரேட் JS ஃபைல் ஸ்ட்ரக்சரையும் இங்கே கொடுத்துருக்கு. அதாவது JavaScript ஃபைல் ஸ்ட்ரக்சரையும் கொடுத்துருக்கு. இந்த Elementor ஸ்கில் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணேன்னா அது வந்துட்டு ஆந்த்ராபிக்கோட ஸ்கில்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம்ல அதோட ரெஃபரன்ஸை வச்சு Elementor ஸ்கில்ஸ் ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டு வாங்கிட்டேன். அதில் நிறைய மாடிஃபிகேஷனும் பண்ணேன். ட்ரையல் அண்ட் எரர் வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஃபைனல் ஃபைல். அந்த ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா now give me a master prompt for Elementor add-on named என்னோட நேம் unsif Elementor add-on அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் இதை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஃபோல்டருக்குள்ள எல்லா ஸ்கிரீன்ஷாட் ஃபைல்ஸுமே இருக்கு. அதை நீ ரெஃபர் பண்ணிட்டு அதே மாதிரி தான் Elementor-skill.md ஃபைலையும் ரெஃபர் பண்ணிட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டேன். இப்போ நம்மளோட ஓன் ஸ்கிரீன்ஷாட் ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்குல்ல, நான் டிஃப்ரெண்டான ஸ்கிரீன்ஷாட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க டிஃப்ரெண்டான ஸ்கிரீன்ஷாட் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனால் காமனா Elementor-skill.md ஃபைலை தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்றோம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்குன்னு ஓனா ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி கிளாட் கோட்டை நான் கேட்டேன். அது இப்போ டோட்டலா எல்லாம் கொடுத்துட்டு Elementor-skill.md ஃபைலை நம்மளுக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த Elementor skill.md ஃபைலையும் இன்ஸ்பிரேஷனையும் மாஸ்டர் ப்ராம்ப்ட் MD ஃபைலையும் நான் ஒரு எம்டி Elementor add-on plugin ஃபோல்டருக்குள்ளே போட்டேன். இது லோக்கலில் ரன் ஆகுது, அதனால இந்த இடத்துல போட்டேன். போட்டதுக்கப்புறமா அது ஆன்டி கிராவிட்டியில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆன்டி கிராவிட்டியில் இந்த Elementor widget வரது ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே டீட்டெயில்டாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக அந்த ஃபைலுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் இந்த AI கோட் எடிட்டரில் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா மாஸ்டர் ப்ராம்ப்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அவைலபிள்
அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல எலிமெண்டர் ஸ்கில் டாட் எம்டி ஃபைலையும் அதே மாதிரி ஸ்கில்ஸ்குள்ள ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள இருக்கிற ஸ்கில் டாட் எம்டி ஃபைலையும் ரெஃபர் பண்ணி எனக்கு என்டையரா இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட்ஸையும் ரெஃபர் பண்ணி எனக்கு இந்த விட்ஜெட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ டோட்டலாகவே எல்லாமே கிளியரா இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு மாஸ்டர் ப்ராம்ப்டை ரெஃபர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பில்டிங் அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். காரணம் என்னன்னா லெஃப்ட் சைடில் எல்லாமே ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குது. இந்த மாஸ்டர் ப்ராம்ப்ட் எம்டி ஃபைல்லையே எல்லாமே ப்ராப்பராக ரெஃபர் பண்ணுது. எலிமெண்டரி ஸ்கில்லையும் ரெஃபர் பண்ணும், ஸ்கில்ஸ் மெயினையும் ரெஃபர் பண்ணும், அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ்குள்ள இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்ஸையும் ப்ராப்பராக ரெஃபர் பண்ணும். இப்போ டோட்டலாக அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தந்துருச்சுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் தந்துருச்சு, டாஸ்க் லிஸ்டையும் தந்துருச்சு. இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்குள்ள போனா ப்ளே ஃபார் டிஸ்பிளேவும் டிஎம் சான்ஸையும் ரெஃபர் பண்ணிருக்கு. அந்த ரெண்டு ஃபேன் ஃபேமிலியுமே எனக்கு ஓகே தான், ஏன்னா பார்க்கறதுக்கு டீசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரோல், இப்போ ஹீரோ செக்ஷனுக்கு என்னென்ன கண்ட்ரோல் வேணும், என்னென்ன ஸ்டைல் கண்ட்ரோல் வேணும், என்னென்ன லே அவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு ஹீரோ செக்ஷனில் எந்த ஒரு பர்டிகுலரான ஜேஎஸ் ஃபங்க்ஷனும் இல்லாதனால நோ ஜேஎஸ் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்கு. சிஎஸ்எஸ் ஓவர் டிரான்சிஷன் மட்டும் அந்த பட்டனில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதே தான் ஒவ்வொரு இடத்துலையும் டீடைல்டாக ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்னென்ன தேவை, அதுக்கு சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம், ஜேஎஸ்ல என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ லோகோ எம்கியூ ஃபைலில் இந்த இன்ஃபினிட் மார்க்கியூ, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகிட்டே இருக்கணும் லோகோஸ், அதுக்கு வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸையும் டிரான்ஸ்லேட் எக்ஸ்னா ஹாரிசான்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்குது. அதே மாதிரி பாஸ் வந்துட்டு ஹோவர் பண்ணால் பாஸ் ஆகணும், மவுஸ் நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல வச்சோம்னாலே அது பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லுது. இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷனே பண்ணல, அது எல்லாமே டீடைல் தான் அதை அனலைஸ் பண்ணி எடுத்துருக்குது. அப்புறமா ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் இங்கிருந்து பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனை சொல்லிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனையும் சேர்த்து இது கன்சிடர் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை ப்ரொசீட் பண்ணிடும். இப்போ நான் இங்கே பார்த்ததுல எல்லாமே டீடைலாக இருக்குது. டாஸ்க் லிஸ்டையும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பிளகினோட ஃபவுண்டேஷன் ஃபேஸ் 1ல, அப்புறமா ஒவ்வொரு ஃபேஸையும் தனித்தனி விட்ஜெட்ஸாக கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நான் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸில் ப்ரொசீட் கொடுத்துறேன். அதுலேயும் கிளாட் ஓபஸ் 4.6லையும் பிளானிங் மோட்லையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஃபைலாக கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. ஃபீச்சர்ஸ் கிரியேட் பண்ணுது, லோகோ செக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுது, ஹீரோ செக்ஷன் கிரியேட் பண்ணுது, போர்ட்ஃபோலியோ, டெஸ்டிமோனியல், எஃப்ஏக்யூ, சிடிஏ, அப்புறமா ஃபூட்டர் வரும்போது எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. காரணம் என்னன்னா என்னோட கிளாடோட லிமிட் முடிஞ்சிருச்சு. ஈவன் தோ நம்ம ஜெமினியோட ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணாலுமே கிளாடோட மாடல்ஸ்க்கு அவங்க ரேட் லிமிட் ரொம்ப கம்மியாக தராங்க. ப்ரீவியஸாக நிறைய தந்துட்டு இருந்தாங்க. அது ஒன்லையே குயிக்காக ஒரு டோட்டல் பிளகினை முடிச்சிடலாம். ஆனால் இப்போ மல்டிபிள் செஷன்ஸ்ல நம்ம ரீட்ரை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு ஃபியூ ஹவர்ஸ் கழிஞ்சு இந்த ஏஐ மாடலோட ரேட் லிமிட் வந்துட்டு ரீசெட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜெமினி 3.1 ப்ரோவை நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் கன்னியூ கொடுத்துட்றேன். இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஜெமினி 3.1ல எரர் ஹேண்ட்லிங் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அதனால தான் இந்த ப்ராசஸில் ஃபர்தராக போகும்போது கிளாட் கோட் யூஸ் பண்ணியிருப்பேன். அது எப்படிங்கிறதையும் நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக டாஸ்க் லிஸ்ட் ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 10 வரைக்கும் முடிச்சிருச்சு. இடையில வந்துட்டு கிளாடோட ரேட் லிமிட் முடிஞ்சனால க்ளோஸ் ஆயிடுச்சா. இப்போ மறுபடியும் ஜெமினி 3.1 ப்ரோ போட்டு கன்னியூ கொடுத்துட்டேன். அது இப்போ டோட்டலாக முடிச்சிருச்சு. இப்போ பிளகின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்டர் நான் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் டிஃபால்ட் WordPress தீமையும் நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். அது 2025 நினைக்கிறேன். இப்போ இதில் அன்சேஃப் எலிமெண்டர் ஆடாங்கிறது ஒன்று ஆட் ஆயிடுச்சு. இதில் நான் ஆக்டிவேட் கொடுக்குறேன். இப்போ பேஜஸ்க்குள்ள வந்துட்டு சாம்பிள் பேஜுக்குள்ள போய்க்கிறேன். இது எல்லாத்தையும் delete பண்ணுறேன். delete பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஃப் ஃபினான்ஷியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு கீழே நம்மளோட 8 விட்ஜெட்ஸும் கரெக்டான ஆர்டர் வைஸில் செட் ஆயிருக்கு. ஹீரோ, லோகோ, ஃபீச்சர்ஸ், போர்ட்ஃபோலியோ, டெஸ்டிமோனியல், எஃப்ஏக்யூ, சிடிஏ பேனர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக வந்துருச்சு. நான் இங்கிருந்து டிரைவ் பண்ணி போட்டேன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். எல்லா செட்டிங்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ சாம்பிள் பேஜ் வந்து டிஃபால்ட்டான WordPress பேஜுங்கிறதுனால அதை நான் விட்டுறேன். இப்போ புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இந்த பேஜ் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கீழே பேஜ் லே அவுட்டில் எலிமெண்டர் கேன்வாஸ் பேஜ் லேஅவுட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது ஃபுல் வித்தாக எடுத்துக்கும். ஃபுல் வித்தாக எடுத்து டோட்டலாக பிளாங்க் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம ஹெட்டர், ஃபூட்டர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ எலிமெண்டர் கேன்வாஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு விட்ஜெட்ஸாக நான் டிரைவ் பண்ணி போடுறேன். ஹீரோ செக்ஷன் விட்ஜெட்ஸ் டிரைவ் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கண்டெய்னருக்குள்ள போய் அதோட கண்டெய்னர் இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் கண்டென்ட் வித்தை வந்து ஃபுல் வித்தாக மாற்றிட்டு அட்வான்ஸில் பேடிங் வந்து 0 பண்ணிக்கிறேன். அப்போ எம்டி ஸ்பேசஸ் சுற்றிலும் இருக்கிறதும் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செக்ஷன் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. கண்டென்ட் எல்லாம் மாறி இருக்குது. ஆனால் என்ன லேஅவுட் ஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ணணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி பில்ட் ஆயிருக்கு. இங்கேயும் ஒரு டம்மி இமேஜ் வந்திருக்கு. நம்ம கார்டு இமேஜை இங்கே ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட டேஷ்போர்ட் இமேஜோ இல்லை நம்ம பிசினஸ் ரிலேட்டடாக இருக்கிற இமேஜோ அது ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லோகோ செக்ஷன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிப்பீட்டர் ஃபீல்டு லெஃப்ட் சைடில் போட்டுருக்கு. ரிப்பீட்டர் ஃபீல்ட்னா இது. அதுக்கப்புறமா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது கரோசல் மூவ் ஆகிட்டு இருக்குது. இது வந்துட்டு ஒரே கண்டெய்னருக்குள்ள போட்டேன். ரெக்கமெண்டட் என்னன்னா டிஃப்ரெண்ட் கண்டெய்னருக்குள்ள போடுறது தான் பெஸ்ட். அது கீழே டிரைவ் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லோகோவையும் ஃபீச்சர் கார்டை நான் டிரைவ் பண்ணி போட்டுறேன் இன்னொரு கண்டெய்னரில். அதையும் நம்ம வந்து ஃபுல் வித் போட்டு பேடிங்கை 0 பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா போர்ட்ஃபோலியோ செக்ஷன் எடுத்து டிரைவ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல் வித் போட்டு பேடிங் 0 பண்ணிக்கிறேன். அதுவும் டீசெண்டாக வந்திருக்கு. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா போட்டு பார்க்கலாம், ஸ்லைட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கண்டெய்னரில் டெஸ்டிமோனியல் போடுறேன். அதுலேயும் ஃபுல் வித் போட்டு பேடிங் 0 பண்ணிக்கிறேன். அப்புறமா எஃப்ஏக்யூ செக்ஷன் அதுலேயும் ஃபுல் வித் போட்டு 0, சிடிஏ செக்ஷன் அது ஃபுல் வித் போட்டு 0. ஆனால் இது ஃபுல் வித் போட்டனால ரவுண்டட் கார்னர் பாட்டம் சுற்றில் இருக்கிற ரேடியஸ் வந்துட்டு கரெக்டாக வரல. இது ஃபுல் வித் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கப்புறமா வேணா மாற்றிக்கலாம். ஃபூட்டர்லேயும் ஃபுல் வித் போட்டு 0 பண்ணிக்கிறேன். பப்ளிஷ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல ஏரோஸ் ப்ராப்பராக கிளிக் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஸ்லைட் ஆகுது. ஏரோஸோட ஃபங்க்ஷன் வர மாட்டேங்குது. டெஸ்டிமோனியல்ஸில் நான் கிளிக் பண்ணி டிரைவ் பண்ணால்
பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்புறமா FAQ கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கன்சோல்லயும் நான் பார்க்குறேன் எந்த எரருமே இல்ல. அப்போ இது நம்ம ப்ராப்பரா மறுபடியும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே CTS செக்ஷன் அந்த அளவுக்கு ஃபுல் விட்த்தா வரும்போது நல்லா இல்ல. நம்ம வேணா பாக்ஸரா போட்டுக்கலாம். ஃபூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா அந்த பார்டர் வந்துட்டு ரைட் டாப்பும், ரைட் பாட்டமும் செட் ஆகல. அந்த சர்க்கிள் கூட. மத்தபடி அந்த ஃபூட்டர்ல இருக்க மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ நான் இதுல என்ன பண்ணேன்னா, ஃபுல் விட்த்ல இருந்து பாக்ஸ்ல போட்டுக்க மார்ஜின் இருக்குல்ல, மார்ஜின்ல பாட்டம்ல ஒரு 100 பிக்சல்ஸ் குடுத்துக்கிறேன். அப்போ ஃபூட்டருக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஈவன் டாப் குடுத்தாலும் இந்த இடத்துல ஒரு கேப் விழுகுதுல அந்த பேக்ரவுண்ட் அதையும் நம்ம டாப் மார்ஜின் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பாட்டம் கொடுத்ததுனால அது ஓகேன்னு விட்டுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆன்டி கிராவிட்டிலேயே ஜெமினி 3.1ல 3 இஷ்யூஸ் மென்ஷன் பண்றேன். ஃபீச்சர்ஸ் போர்ட்ஃபோலியோல ஏரோஸ் நான் கிளிக் பண்ணி பார்த்துருக்கேன், ஒர்க் ஆகல. ஒன்னு. ரெண்டாவது வந்துட்டு FAQ அக்கார்டியன் வந்துட்டு கிளிக் பண்றேன், அது எக்ஸ்பாண்டே ஆக மாட்டேங்குது. ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குதுங்கிறத சொல்லியிருக்கேன். மூணாவது லெட்ஸ் வொர்க் டுகெதர்ங்கிற ஒரு பட்டன் நம்ம பார்த்தோம்ல, அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க போட்டு அந்த பட்டன் லுக்ஸ் ஆடா இருக்குது அப்படிங்கிறதையும் இங்க நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த இமேஜ் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்குது. ஆனா ஃபர்தர் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலுமே எல்லா ஃபைலும் மாத்திருக்கு. அந்த மாத்தினதை அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். அக்செப்ட் கொடுத்து மறுபடியும் நான் ரீலோட் பண்ணாலுமே அந்த ஃபிக்ஸஸ் இங்க நடக்கல. FAQல மட்டும் அந்த ஃபிக்ஸ் நடந்திருக்கு. ஆனா லெஃப்ட் சைடுல கிளிக் பண்ணா ரைட் சைடுல எம்டி ஸ்பேசஸா வருது. இப்போ லெஃப்ட் சைடுல கிளிக் பண்ணா எந்த FAQ கொஸ்டின் நம்ம கிளிக் பண்றோமோ அதோட ஆன்சர் மட்டும் தான் தெரியணும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஹரிசாண்டல் பாக்ஸ்ல இருக்கிற இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸோட எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. அது ஒரு இஷ்யூ இருக்குது. அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஃபர்தரா அதை மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்லைட் ஆரோஸும் இன்னும் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஃபூட்டர் பட்டனும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. அதே மாதிரி தான் FAQ ஒரு டிஃபரெண்டான பிரச்சனையில வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுது. மறுபடியும் என்னால ரீலோட் பண்ணா அது ஃபிக்ஸ் ஆகல. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட கிளாக் கோட் இருக்குது. அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிட்டு ட்ரஸ்ட் கொடுத்துறேன். அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை நம்ம கிளாட் கோடிட்ட கேட்கறோம். ஆன்டி கிராவிட்டிட்ட தான் அந்த மெமரி இருக்குது, கிளாடிட்ட அந்த மெமரி இல்ல. அதனால இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ டோட்டலா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓவர் வியூவும் கொடுத்திருக்கு. அதாவது 8 widget PHP ஃபைல்ஸ் இருக்குது, 8 CSS ஃபைல்ஸ் இருக்குது, 5 JS ஃபைல்ஸ் இருக்குது, 1 மெயின் ஃபைல் இருக்குது. டோட்டலா அனலைஸ் பண்ணிருச்சு. இப்போ அதுக்கப்புறமா இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்கிங் பக் அது வந்துட்டு ஃபீச்சர் செக்ஷன்ல இருக்கு, போர்ட்ஃபோலியோ செக்ஷன்ல இருக்கு, டெஸ்டிமோனியல் செக்ஷன்ல இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்குது. அதே மாதிரி தான் செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்குதுங்கிறது கிளாடே கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ நம்ம ஆன்டி கிராவிட்டில ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப தெளிவா சொன்னாலுமே அது ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஆனா கிளாடட்ட இஷ்யூ மட்டும் நீ கண்டுபிடி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஜெனரலா சொன்னதுக்கு இவ்வளவு இஷ்யூஸையும் கண்டுபிடிச்சு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்தரா லெட்ஸ் ஃபிக்ஸ் தோஸ் இஷ்யூஸ் யூ ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல ஆட்டோ அக்செப்ட் எடிட் இருக்குல்ல, அதை நான் கொடுத்துட்டு ஓபஸ் 4.6ல கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ ஒவ்வொரு ஃபைலா அதை அனலைஸ் பண்ணிட்டு என்னென்ன இஷ்யூஸ் அதை கண்டுபிடிச்சதோ அது எல்லாத்தையும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தாட்டி பார்த்துடலாம். இந்த இஷ்யூவோட சம்மரியும் நம்மளுக்கு இங்க கொடுத்துருச்சு. என்னென்ன ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்கு, அது என்னென்ன இஷ்யூல இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது. ஓகே, இப்போ என்னதான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு ரீலோட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஹீரோ செக்ஷன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கரெக்டாக தான் வருது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா 2 தடவை நம்ம ஜெமினிட்ட சொல்லி புரியாத கிளாட் ஒரு அனலைஸ்லயே ஃபிக்ஸ் பண்ண சொன்னதும் ஒரே அட்டெம்ப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஏரோஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் அவர் ஒர்க்ல இருக்கிற ஏரோவும் கரெக்டா ஒர்க் ஆகுது. ஓவர்ல அந்த ஏரோவோட கலர் மட்டும் மாத்தணும், அதை நம்ம மாத்திக்கலாம் ஃபர்தரா ப்ராம்ப்ட் கொடுத்து. இதுவும் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. இனி இந்த 2 பிரச்சனை சால்வ் ஆகல. காரணம் என்னன்னா, இந்த 2 பிரச்சனையும் நம்ம கிளாடுக்கு சொல்லவே இல்லை. விஷுவலா நம்ம காமிச்சாதான் கிளாடுக்கு தெரியும். அதனால FAQ-ஓட பிரச்சனையையும் ஃபூட்டர்ல இருக்க லெட்ஸ் வொர்க் டுகெதர் அப்படிங்கிற பிரச்சனையும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுறேன். அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன்ல இருக்கிற இந்த ஃபைலையும் நீ ரெஃபர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாடுட்ட சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்னா, இதுதான் ஒரிஜினலான டிசைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கிறது கிளாடுட்ட சொல்ல முடியும். ஓகேவா? அந்த ஃபைலையும் ரெஃபர் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா, லெட்ஸ் வொர்க் டுகெதர்ங்கிற பட்டன் லுக்ஸ் ஆடா இருக்குது. அதே மாதிரி தான் செக் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பட்டனோட ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதோட இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு 08 footer.webp அப்படிங்கிற அந்த இமேஜ் ஃபைலை இன்ஸ்பிரேஷன் ஃபோல்டர்ல இருந்து பாத்துக்கோ அப்படிங்கிற அட் சிம்பிள் போட்டு ரெஃபர் பண்ணிட்டேன் அந்த ஃபைலை. அதுக்கப்புறமா FAQ-ல ஓபன் பண்ணா லெஃப்ட் ஓபன் பண்ணா ரைட்டோடதும் ஃபுல்லா ஹைட்ல ஓபன் ஆகுது, அது ஆப்போசிட் சைடுல எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது நல்லா இல்ல அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். அதையும் இப்போ ஒரே அட்டெம்ப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணதான் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு சம்மரி கொடுத்துருச்சு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்மரி கொடுத்துருச்சு. இப்போ நான் ரீலோட் பண்றேன், FAQ ஓபன் பண்றேன், ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுல எக்ஸ்பேண்ட் ஆகல. எதை கிளிக் பண்றோமோ அது மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுல மட்டும் தான் ஆன்சர் காமிக்குது. அப்போ இது ப்ராப்பரான ஃபிக்ஸ். ஓகேவா? 1. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஃபைல் நம்ம கொடுத்திருந்தோம்ல, அதே மாதிரி எக்ஸாக்ட்டா கன்வெர்ட் பண்ணாட்டியும் நம்மளுக்கு யூனிக்கான ஒரு ஸ்டைல்ல இந்த பட்டன் கன்வெர்ட் ஆகிருக்குது. அதனால இந்த ஸ்டைலிங்கே சூப்பரா இருக்கு. ஹோவர்ல மட்டும் ஒரு ஆஃப் ரவுண்ட்ல ஒரு எரர் வருது, அதையும் நம்ம ப்ராப்பரா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஈவன் ஒரு சிம்பிளான CSS ஃபிக்ஸ்னா நம்மளே ஒரு கோட்ல போய் எழுதிக்கலாம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இந்த லேண்டிங் பேஜஸை கூகுள் ஆன்டி கிராவிட்டி வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாடுட்ட தான் நம்ம மாஸ்டர் ப்ராம்ப்ட் வாங்கணும். கூகுள் ஆன்டி கிராவிட்டியில் இருக்கிற மாடல்ஸ்ல ரேட் லிமிட் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, ஈவன் தோ நம்ம ப்ரோ வெர்ஷன் இருந்தாலுமே. அதனால தான் கிளாட் கோட நான் யூஸ் பண்ணி ஃபர்தரா கன்டினியூ பண்ணேன். வித்தின் 1 or 2 இன்டராக்ஷன்ஸ்குள்ளேயே நம்ம என்னென்ன இஷ்யூஸ் நம்மள்ட்ட
இருந்ததோ அத்தனையுமே கிளாக் கோட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் ஜெமினி 3.1 மாடல் வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இந்த விட்ஜெட்ஸை பில்ட் பண்ணல. ஓரளவுக்கு பேஸ் லெவலில் பில்ட் பண்ணியிருக்குது, அது உண்மைதான். ஃப்ரண்ட் எண்ட் நல்லா பில்ட் பண்ணியிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எரர் ஹேண்ட்லிங் வரும்போது கிளாக் கோட் இங்கே ரொம்ப பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதனால இனிமேல் ஃபர்தராக என்னென்ன மாடல் எதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாடல் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரீ ரேட் லிமிட்டோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தோ கிளாக் கோடோட ப்ரோ வெர்ஷன் வச்சிருந்தாலுமே அதுலேயுமே ரேட் லிமிட்ஸ் இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னா 5 ஹவர்ஸ் விண்டோவில் நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதனால இந்த மல்டிபிள் மாடல்ஸை எங்கெங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை எஃபிஷியண்டாக முடிக்கிறது தான் நம்மளோட வேலையை. ப்ரீவியஸாக நம்ம அப்லோட் பண்ண எலிமெண்டர் வீடியோவில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னனால இந்த வீடியோவை ரொம்ப எஃபெக்டிவாக skill.md ஃபைல் மாதிரியே எலிமெண்டர் skill.md ஃபைல் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை பேஸாக வச்சு இன்ஸ்பிரேஷன் ஃபோல்டருக்குள்ள ஒவ்வொரு செக்ஷன்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்கள் போட்டாலே போதும். இந்த 2 ஃபைலை நீங்கள் ரெஃபர் பண்ணி மாஸ்டர் ப்ராம்ப்டை வாங்கிக்கலாம். மாஸ்டர் ப்ராம்ப்ட்.md ஃபைலை ரெஃபர் பண்ணி ப்ராஜெக்ட்டை சும்மா ஸ்டார்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தா போதும். டோட்டல் WordPress எலிமெண்டர் ஆட் ஆன் பிளகினே கிரியேட் ஆயிரும். அத்தனையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இன்ஸ்பிரேஷன்ஸ் கொடுத்தோம்ல அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தரும். இந்த ப்ராசஸை வச்சு நம்ம எஃபெக்டிவாக நம்ம கிளைண்ட்டுக்கு WordPress வெப்சைட்டை டெலிவர் பண்ண முடியும். ஃபர்தராக வர கண்டென்ட் சேஞ்சஸ், இமேஜ் சேஞ்சஸ் எல்லாமே விஷுவல் எடிட்டரை யூஸ் பண்ணி அவங்களாலேயே அவங்க வெப்சைட்டை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண இந்த skill.md ஃபைல் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கிருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எவ்வளோ சிம்பிளிஃபை ஒர்க் ஃப்ளோவாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஒர்க் ஃப்ளோவை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக சம்பந்தமாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in the next video. Thank you.